ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் என்னோட நேம் பார்க்குறதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஃபில்ம்ஸ் பண்ணணுன்றது மைண்டில் இருக்குது. எந்த இடத்துலையுமே பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. ஒரு ஹியூமர் பண்ணும்போது ஃபீமேல் கேரக்டர்ஸை வீக்காக காமிக்கக்கூடாது. அநியாயம் நடக்கும்போது, ஒரு பிரச்சனை நடக்கும்போது, நம்ம ரோட்டில் போகும்போது, ஏதோ நம்ம முன்னாடி நடக்கும்போது யாருமே கேள்வி கேட்கல, சரி நம்மளும் அப்படியே போயிடுவோம் அப்படின்றது ஒரு ஒரு தாட் ஒன்று இருக்குல்ல. இந்த தாட்லாம் தாண்டி உள் மனசுலேருந்து சரி யாரும் கேட்கல நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு தாட் வந்து அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே மாவீரர்கள் தான் எனக்கு தோணுது. வணக்கம், மடோன் அஸ்வின். நம்ம மாவீரன் ரிலீஸ்க்கு ஒரு இன்னும் 4 நாள் ஆகுதா ரிலீஸ் ஆகி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்மாக நினச்சேன். நான் நல்ல ஒரு எழுதப்பட்ட ஃபில்மாகவும் நான் பார்த்தேன். ஸோ நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் அரசியல் அதெல்லாம் கூட பேசுகிறீங்க அந்த ஃபிலிமில் அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் இந்த கடந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? நீங்கள் எதிர்பார்த்த விதங்களில் இந்த படம் போய் சேர்ந்ததாக பார்க்குறீங்களா? இதை பொறுத்த ஒரு உரையாடல் நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் எதிர்பார்த்த ஆர் நீங்கள் விரும்பின ஒரு உரையாடலாக இருக்கா இது வரைக்கும்? ஆக்சுவலி ஒரு இந்த 4 days வந்து ரிசப்ஷனாக ஃபில்முக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஜென்ரலாக ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவங்க அதை நல்ல ஃபன்னாக அந்த மூவியை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதே வந்து எனக்கு அதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். ஆமாம், இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ஓடிடிக்கு வந்துச்சு, ரைட்? ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டரில் என்னோட நேம் பார்க்குறதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ இன் தியேட்டர். அது வந்து ஃபில்ம் வைஸாகவும் சரி, ரைட்டிங் வைஸாகவும் சரி. ஸோ என்ன சென்ஸ் என்னத்தான் மண்டேல அப்படிங்கிற ஒரு ஃபில்ம் எடுத்திருந்தாலும் இட் ஃபீல்ஸ் லைக் டெபியூட்டன்ட்டா என்ன சென்ஸ் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸாக்ட்லி அது வந்து ஒரு ஸ்டில் ஒரு டெபியூட்டன் ஃபீல் தான் இருக்குது அதோடைய. ஏன்னா தியேட்டரில் அது ஆடியன்ஸை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க, ஹோலாக ஒரு தியேட்டருக்குள்ளே இருக்கிற ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவாக இருக்குது, அவங்க இதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல அவங்க கை தட்டுறாங்க, எந்த இடத்துல அவங்களுக்கு அது லேகாக ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது பார்க்கும்போது தான் வந்து நமக்கு ஒரு பெரிய லேர்னிங்கே அதில் கிடைக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூ எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் ஒரு பெரிய கால்குலேஷன் உண்டா உங்களுக்கு? லைக் இந்த இடங்களில் அடிக்கடி இந்த படம் எழுதப்படும் பொழுதும் இது எடுக்கப்படும் போதும் கான்ஸ்டண்ட்டாக சில பேர் இந்த ஃபார்முலாலாம் வந்து பேசுவாங்கல்ல, இத்தனை நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஹை மூமெண்ட் வரணும், அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? அது அந்த மாதிரி ஏதாவது பேசிக்காக இந்த ஹை மூமெண்ட்ஸ் வரணும் இந்த இடத்துலன்றது எனக்கு அது அந்த ஐடியா இல்லை. பட் ஸ்கிரிப்டாக ஒரு ஸ்ட்ரக்சராக இப்படி தான் இருக்கணும், இந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் அது இப்படி தான் ப்ளே ஆகணுன்றது மைண்டில் இருக்குது ரைட்டிங் பண்ணும்போது. அது ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே அது படித்த ஸ்கூல் ஆஃப் இது வந்து எனக்கு அப்படி இருக்குது. ஸோ அதனால் அது இந்த ஸ்ட்ரக்சரில் தான் படங்கள் இருக்கணுன்றத ஐடியாஸில் தான் ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம். ஓகே. அண்ட் அந்தந்த மொமெண்ட்ஸ் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரைட்டிங் பண்ணும்போது ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ஃபார் மை ரைட்டிங்கில். ஸோ எனக்கு அந்த இடத்துல அது எக்ஸைட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஐ ஃபீல் லைக் லாஃபிங் அட் திஸ் மூமெண்ட், ஐ ஃபீல் லைக் கிளாப்பிங் அட் திஸ் மூமெண்ட்ன்றது என்ன வச்சு தான் நான் ஜட்ஜ் பண்ணிக்க முடியும்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் லார்ஜ்லி ரெசனேட் ஆச்சா? நீங்கள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சோ அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்சஸ் நீங்கள் தியேட்டர்லேயே மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் தியேட்டரில் அது கிடச்சிது. ஸோ சில இடங்கள் மிஸ் ஆச்சு. ஸோ அதெல்லாம் தான் ஒரு நல்ல லேர்னிங் நான் சொல்கிறேன். நான் எனக்கு ஓகே ஒரு கான்ஃபிடென்ஸோடு நம்ம ஒன்று எழுதுகிறோம், அதோட ஆக்சுவல் ரியலைசேஷன் தேட்டருக்கு போனால் தான் அது தெரியுது. ஸோ இதுதான் ஆமாம், இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், அது கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றது. எனக்கு என்னென்னா இந்த ஃபிலிமில் நடக்கிறதையும் தாண்டி நிறைய இந்த ஒரு மெயின் ஐடியாவே இருக்குல்ல, ஒருத்தவங்க ஒரு குரல் ஒன்று கேட்குது, அது ஒன்று கைட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சென்ஸு, அதுவே என்னை பல விஷயங்கள் யோசிக்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த படத்தில் நடக்கிறதையும் தாண்டி. பட் அதை பொறுத்து பேசுகிறதுக்கு முன்னாடி எடுத்த உடனே க்ரோனலாஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து ஒரு படத்துக்கு அதை ஒரு நியூஸ் பேப்பருக்காக இவர் ஒரு காமிக் ஸ்ட்ரிக் மாதிரி ஒன்று எழுதிட்டு இருக்காரு. அதை இன்னொருத்தர் கொஞ்சம் திருடி தன்னுடைய பெயராக வச்சு பப்ளிஷ் பண்ணுறாரு. எதுக்கு சொல்கிறாருன்னா, இந்த கலை அப்படின்னு வந்தாலே திருட்டு இன்னொருத்தர் பேரை போட்டுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவலாக இருக்குது. சினிமா மட்டும் இல்லை, கலை அப்படின்றதுலேயே காலங்காலமாக ஹிஸ்டாரிக்கலியே நம்ம கவனிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருந்துச்சா? இல்லை இல்லை இப்போ ரீசெண்டாக ஏதோ அலிகேஷன் ஏதோ வந்திருக்கு. ஈவன் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து இந்த மாதிரி ஒரு கதையை திருடி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன் ஆன் மாவீரன். ஓகே. ஸோ அது ஸ்டில் எனக்கு இன்னும் டைரெக்டாக யார் இதை சொல்லியிருக்காங்க என்னன்றது எனக்கு இன்னும் வரல. பட் நான் என்னோட படத்தோட இந்த மாவீரன் படத்தோட இன்ஸ்பிரேஷன் ஹோல் ஐடியாவே வந்து ஒரு நரேட்டர்
படத்துக்குள்ளே இருக்க கேரக்டர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணி இப்படி தான் உன்னோட கதை இருக்கணும்னு சொல்லுது. ஆனால் அந்த கேரக்டர் வந்து அதை நான் இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி அதை விட்டு விலகி போகிறதுன்றது ஒரு ஐடியா இருக்குல்ல. அந்த கோர் ஐடியா வந்து ஐ காட் ஃப்ரம் மெனி ஃபில்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரேஞ்சர் ஃபிக்ஷன் அண்ட் ஓபர், இந்த மாதிரி படங்களில் இருந்து தான் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. அண்ட் அந்த படங்களோட கதைகள் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கதை, ஆனால் ஐடியா இஸ் கோர் ஐடியா இஸ் த சேம். ஸோ அந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு படமாக ஒன்று டெவலப் பண்ணுவோம் அப்படின்றப்போ அப்படி தான் இந்த மாவீரன் படம் வந்து. ஸோ இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லம் ரீசெட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ஸோ அங்கே ஆரம்பித்த ஒரு கதை கிடையாது. இந்த ஐடியா, இந்த நரேட்டர் இன்ட்ராக்ட்ஸ் வித் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு ஐடியாவிலேருந்து உருவான ஒரு கதை தான் அப்படின்ற ஐடியாவிலேருந்து உருவான கதை தான் அது. ஸோ இதுக்கு வந்து ஒரு வி நீட் அ ப்ராப்பர் கான்ஃப்ளிக்ட் ஃபார் த கேரக்டர். ஸோ தன் பிரச்சனையே தட்டி கேட்காத ஒருத்தன் ஒரு மக்கள் பிரச்சனையை எண்டில் எப்படி தட்டி கேட்க போகிறான் அப்படின்றத அந்த கேரக்டர் ஆர்க்காக அது டிஃபைன் ஆகும்போது வி கிரியேட் அ கான்ஃப்ளிக்ட் விச் இஸ் மோர் ரிலவெண்ட் இன் திஸ் டைம். அண்ட் அது வந்து ஒரு பயனுள்ள கான்ஃப்ளிக்டாகவும் அதை யூஸ் பண்ணோம்னா இப்படி ஒரு பொலிட்டிக்கலான ஒரு மேட்டரும் வந்து அந்த படத்தில் கன்வே பண்ண முடியுன்ற தாட்டில் தான் அந்த சம் கிளியரன்ஸ் போர்டில் வந்து மாற்றி இந்த வீட்டுக்கு வைக்க, அந்த வீட்டோட தரம் எப்படி இருக்குன்றது அது ஒரு கொஸ்டினாக ஒரு கான்ஃப்ளிக்டாக அந்த படத்தில் வைக்கலான்றது தான் ஐடியா. இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல வந்து சத்யா வந்து ஜென்ரலாக புலம்பு வரல, கான்ஸ்டன்ட்டாக புலம்பிட்டே தான் இருப்பார் பாவம். என்ன இது பண்ண விட அது பண்ண விட நீ சொல்கிறதே நான் ஏன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மன உடைச்சல தான் சுற்றிட்டு இருப்பாரு. அது நரேட்டரையும் தாண்டி அவர் நேரம் உங்கள் மேலேயே அக்யூசேஷன் வைக்கிற மாதிரியே எனக்கு தோணிட்டு இருந்தது அது பார்க்கும்போது. ஏன்னா நீங்கள் தானே அவர் என்ன பண்ணணும்னு இன் சென்ஸ் நிர்ணயிக்கிறது, அந்த நரேட்டர் நீங்களாக தானே இருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. அது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப மெட்டா மொமெண்ட் தான் அது ஆக்சுவலி. ஏன்னா கதையாக நாங்கள் எழுதி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு சிவகார்த்திகேயன் பிரதர் படிச்சுட்டு அவர் வந்து இவன் வந்து இந்த லவ் பற்றியெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டானா பிரதர், கதை சொல்லும் போது வந்து இந்த அவரே கேட்டார், அது இந்த லவ் பற்றிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், அதுக்குள்ளே அவன் ஏதாவது இந்த ஆங்கிள்குள்ளே கொண்டு போகலாம்ல, அவன் அதை ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ தான் அது ஸ்பார்க் ஆச்சு. இதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த கேரக்டர்னு அவரே தான் கேட்குறாரு படத்துலையும். மெட்டாவா அது அவர் என்கிட்ட கேட்குற மாதிரி தான் ஆயிடுச்சு, இதுக்குள்ள கொண்டு போக மாட்டியாடா ஸ்டோரின்ற மாதிரி அப்படி கேட்குற மாதிரி தான் ஆயிடுச்சு. இட் ரியலி ஹேப்பன்ட் அது. இன் சென்ஸ் லைக் அல்டிமேட்லி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல. சத்யாவுக்கு ரொம்ப ஆப்வியஸாக ஒரு குரல் வேணால் கேட்கலாம், பட் நம்ம தினசரி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து அரசியல்வாதிகள் நிர்ணயிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, எது பண்ணால் ஓகே, எது பண்ணால் நம்ம வாழ்க்கை பெருசாக அஃபெக்ட் ஆகும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக யூனோ ஐ கெப்ட் திங்கிங் அபவுட் தீஸ் டைனமிக்ஸ் பியாண்ட் வாட் வாஸ் ஹேப்பனிங். ஓகே, நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக சொல்லியிருந்தீங்க இந்த நரேட்டர் கேரக்டருக்கு மத்தியில். I noticed that you also credited a few other films at the end of the film. The Fool அந்த படம் கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த படத்தில் வந்து இதே மாதிரி ஒரு மக்கள் தங்கி இருக்கிற ஒரு பில்டிங்கில் ஒரு பெரிய கிராக் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அந்த கிராக்லேருந்து மக்களை காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வரணுன்றது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த மாவீரனில் இருக்கிற மாதிரி இன்டென்ஸான போய் காப்பாற்றி கூப்பிட்டு வர சீக்வன்சஸ்லாம் எதுவுமே இருக்காது அதில். பட் ஸ்டில் அந்த கிராக் விஷயமும் ஹவு தே பில்ட் த டென்ஷன் தட் இது வந்து அது ஒரு ரெஃபரன்ஸாக அந்த மூவி. இன்னைக்கு நம்ம சூப்பர் ஹீரோ ஃபில்ம் எடுத்தாலே பேட்மேன் பற்றி யோசிக்காமல் யாராலையுமே இருக்க முடியறதில்ல. உங்களுக்கு அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்துச்சா? ஏன்னா சம் பீப்புள் ஆர் ஆஸ்கிங், அந்த இன்ஜினியர் முகம் அடிபட்டுச்சு, அப்போ ஒரு டூ ஃபேஸாக இவர் மூஞ்சியில் ஒரு பேப்பர் பறக்குது, பேட்மேன் மாதிரி இருக்காரு அப்படி இப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லை அது கேரக்டரை டிஃபைன் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேருந்தே அவர் கண்ணாடியை பார்த்து சின்னதாக இருக்க வெள்ள முடியும் வெட்டிட்டு இருப்பார். அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இங்கே டிஸ்கஷன் நடக்கும்போது மொபைலில் ஃபேஸ் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பார். இஸ் வெரி கான்ஷியஸ் அபவுட் இஸ் லுக்ஸ். ஓகே, ஸோ அவருக்கு இப்படி ஒரு விஷயம் முகத்தை அடித்து கிழிக்கும் போது வந்து அது பெட்டராக வெரி இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் நீங்கள் இப்போ ஆல்ரெடி ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ சொல்லும்போது நிறைய ஆஃப் ஸ்க்ரீன் நடக்கக்கூடிய அம்சங்களை கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த கதைக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய ஐ மீன் அது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உங்ககிட்ட கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. இதுதான் எழுதியிருக்கா, இதுதான் நடக்குது அப்படிங்கிறதையும் தாண்டி. அது இப்போ நான் சொன்னேன் இந்த விஷயம், இது வந்து இன்டர்வல் பிளாக் சூசைட் பண்ணிக்க போகிற அவர் சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லி போகிற அந்த சீக்வன்ஸில் அதுக்கு முன்னாடி அந்த மாவீரன் இமேஜுக்கு மேலே ஹீல் ஸ்டார்ட் ஸ்கிரிப்ளிங் அந்த ஃபேஸில் கிறுக்கி வந்து நான் அவன் மூஞ்ச கண்ணாடியில் வச்சு அடித்து தேய்ச்சி கிழிச்சின்னு சொல்லுவார். ஸோ வாட் ஹீ வாண்டட் டு டூ இந்த இன்டர்வல் பிளாக்
ஹில் பி சேயிங் தட். அதை வந்து அது இதுதான் அவர் பண்ணணும்னு நினைக்கிறாருன்றத டைலாகாக அது கண்டென்ட்டாக அதில் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வி சேஞ்ச் த ஸ்டார்ட். ஸோ அவரை மூஞ்ச அடித்து கிழிக்கணும்னா அது அவர் எவ்வளோத்துக்கு அவரை ஹர்ட் பண்ணும் அப்படின்னா, அப்போது ஹி ஹேஸ் டு பி சம்மன் ஹூ மச் கான்சன்ட்ரேட்ஸ் ஆன் ஹிஸ் லுக்ஸ். அப்போது அந்த ஓப்பனிங் சீனை வந்து அப்படி மாற்றணும்னு சொல்லி அதை திரும்ப ரீரைட் பண்ணி அதை மாற்றி எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் ரைட்டிங் ப்ராசஸாக கோஸ் பேக் அண்ட் ஃபோர்த். ஐ மீன் இவர் ஒரு 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 குட்டி வில்லன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அந்த என்ஜினியர். பட் அஃப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெரிய வில்லன்கள் இருக்காங்க. மிஸ்கின் இருக்காரு, சுனில் இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு டைனமிக்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பட்டுச்சு. அது என்ன நட்பா, ஒரு மாதிரி பாரசிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பா, நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க அந்த உறவை? அண்ட் மேபி ஒரு சின்ன ஒரு ஓரமாக ஒரு குட்டி கன்சர்ன் தெரிவிக்கலாம் அப்படின்னா, இந்த வில்லன்ஸ் கொஞ்சம் ஜெனரிக்காக வந்ததா நிறைய பேர் பர்சீவ் பண்ணியிருக்காங்க, என்னையும் சேர்த்து. ஸோ மேபி யூ கேன் டச் அப்பான், ஏன்னா நிறைய இடத்துல அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கிற இந்த ஃபிலிமில் வில்லன்கள் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அவங்க தனிப்பட்ட முறையில் அஸ் கேரக்டர்ஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ் எவ்வளோ ஆழமானவர்களாக காமிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க? ஓகே, இப்போது மிஷ்கின் சார் அண்ட் சுனில் சார் கேரக்டர்ஸ் எடுத்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டெவலப் பண்ணப்போவே we should draw a parallel between the voice and protagonistன்றது ஸ்டார்டிங்லேருந்தே வச்சுருந்தோம். ஸோ அப்படி தான் அந்த கேரக்டர் டிஃபைன் பண்ணோம். அண்ட் அவர் பண்ணுற விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு ஊழல் பண்ணுறாரு. அந்த ஊழல்னால தான் இந்த பில்டிங்கோட தரம் கம்மியாக இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். ஆனால் இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ரொம்ப கிளீஷேடான விஷயமும் கூட. அதை வந்து அதை காமிக்கலைன்னா கூட பட் பீப்புள் வில் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். அது எப்படி இது எப்படி எடுத்துப்பாங்கன்றது தெரியும். ஸோ அதனால் அதுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக போகிறதுக்கான இது இல்லை. இன்னொன்று ஐடியா வாஸ் டு ஷோ ஹிம் அஸ் அ டேம்டு லயன். ஸோ ஹி இஸ் நாட் கம்ப்ளீட்லி டேம்டு பட் ஸ்டில் ஒரு டேமர் ஒருத்தர் இருக்கா, அவன் கட்டுப்பாட்டில் அவன் இருக்கிற வரைக்கும் ஹில் பி இன்னும் அந்த பாத்தில் கரெக்டாக போயிட்டுருப்பான். அப்படி இல்லைன்னா இவன் வந்து என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு ஆளாக மாறிடுவான்றது தான் ஐடியாவாக வச்சு. அது ரொம்ப என்ஜாயபிளான ஒரு பேரலாக இருந்துச்சு இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் மத்தியிலும். இவங்க ரெண்டு பேருமே எப்போ என் தலைமையிலேருந்து ஒருத்தன் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கான், இங்கேருந்து எப்படியாவது வெளியே வந்தால் போதுன்ற ஒரு உணர்வு இருக்குல்ல கொஞ்ச நேரத்துக்கு. அது வந்து அதனால தான் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த வாய்ஸாக இவருக்கு காதுக்குள்ளே வேணாம், இதை பண்ணாத, இது பண்ணா சார், வேணாம் சார்னு சொல்கிறதே வந்து அதுக்காக தான் அதை ஸ்டார்டிங்லேருந்து வச்சுருந்தோம். ஓகே, அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி இஃப் யூ கிரியேட் அ சீன் வேர் மிஷ்கின் சார் வந்து அவர் எப்படிப்பட்ட வில்லன், அவரோட கேரக்டர்னு அவர் எப்படிப்பட்ட ஆளுன்றதை காமிக்கும்போது வில் ஆப்வியஸ்லி கிரியேட் அ நியூ சீன் வேர் வி இன்ட்ரடியூஸ். இப்போ ஜெயக்கொடின்ற அந்த பேனர் எடுத்து பார்க்கும்போதே வந்து அதுக்கு லிட்டரலி அதோட நெக்ஸ்ட் சீன் வந்து ஜெயக்கோடியோட இன்ட்ரடக்ஷன் சீனாக தான் இருக்கணும். புரியுது. பேசிக்காக இஃப் யூ see any movie, புரியுது. ஸோ அந்த சீன் வந்து அகெயின் இட் வில் பிகம் அ கிளிஷேட் திங் வேர் இந்த இடத்துல காமிச்சா மிஷ்கின் சார் இப்படி தான் காமிக்கணுன்றது. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் லெட் தம் லேர்ன் அபவுட் த கேரக்டர். ஸோ அவர் யாரோட கண்ட்ரோலில் இருக்கார் எல்லாமே அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதை நான் எக்ஸ்பிளிசிட்டாக ஸ்டார்டிங்கில் அதை காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி அது கிரியேட்டிவாக ரைட்டிங்கில் எடுத்த டெசிஷன் அது. ஓகே, புரியுது. ஐ மீன் இந்த படத்தினுடைய ஆப்வியஸ்லி நிறைய பொலிட்டிக்கல் சோஷியல் தீம்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டல் இல்லையா? இந்த ஃபில்மும் சரி, மண்டேலா பொறுத்த வரைக்கும் சரி, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு அரசியல் ரீதியாக இங்கே எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அப்படிங்கிறத பேசக்கூடிய ஒரு ஃபிலிம்ஸ். முதல்ல எடுத்த உடனே எனக்கு ஒரு குட்டி ஒரு கவலை வந்துச்சு. எப்போனா அந்த ஒரு பெரிய பில்டிங்குக்கு அவங்க நகரும் பொழுது பரத் சங்கர் இல்லையா கம்போசர், அவருடைய மியூசிக் கொஞ்சம் அப்படியே ஒரு லவ்வோட ஒரு மியூசிக் ஒன்று வரும் அந்த இடத்துல. பட் அஃப்கோர்ஸ் அது போக போக உங்களுக்கு புரியுது, ஓகே இப்போ இவங்களுடைய மனநிலை அப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த இசை அப்படி அமைஞ்சிருக்கு அந்த இடத்துல. உங்களுடைய ஐடியா ஆஃப் இந்த படத்தினுடைய ஒரு மைய ஒரு டாப்பிக்காக வச்சுக்கோன்னா ஸ்லம் ரீசெட்டில்மெண்ட், அது இங்கேருந்து கிடைச்சது. இது ஆக்சுவலி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்னென்னலாம் பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? இது ரைட்டிங்காகவே நானும் சந்துருன்னு சொல்லி என்னோட கோ டைரக்டர் இஸ் ஆல்சோ டன் அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ் ஃபார் த ஃபிலிம். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணி இந்த கதையை உருவாக்கணும். அண்ட் இப்போ நான் வந்து நேட்டிவ் நார்த் சென்னை கிடையாது, எனக்கு சென்னையே கிடையாது, ஊரே எனக்கு சென்னை கிடையாது. ஸோ அவன் வந்து மீஞ்சூரில் இருந்து வரான். ஸோ அவனோட நேட்டிவில் இருந்து அவன் பார்த்த விஷயங்கள், பழகின விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு இதுதான் ஒரு ஐடியாவாக இதை நம்ம பேசலான்றதை சொன்னான். ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கான ரிசர்ச்சஸ் நிறைய பண்ணோம். ஸோ பண்ணுறப்போ வந்து அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்காங்க. ஒரு வீடு
தரம் இல்லாமல் இருக்குது, இப்படி தொட்டாலே பொடிஞ்சு விழுற அளவுக்கு இருக்குன்னா அதில் இப்போ அதுவும் வந்து ஒரு மாடி 2 மாடி இருக்கிற வீடு கிடையாது, இட்ஸ் மல்டி ஸ்டோரிட் பில்டிங்கிறப்போ அதில் எவ்வளோ பயம் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே குழந்தைகள் பெரியவங்களோட இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயம் வந்து ரொம்ப ஹாண்டிங்காக இருந்துச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்காக பலர் இன்னும் போராடிக்கிட்டும் இருக்காங்க. அந்த பிரச்சனை இன்னும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம ஒரு டாப்பிக்காக எடுத்து இந்த விஷயத்தை நம்ம சொல்லலான்றது. ஆஸ் எர்லியர் செட், மாவீரன்ற இந்த கேரக்டர் ஆர்க் ஒன்று கிரியேட் ஆகுதுன்னா தன் பிரச்சனையை தட்டி கேட்கறத தாண்டி அவன் மக்களோட பிரச்சனையை தட்டி கேட்கணுன்றப்போ மக்களோட பிரச்சனை ஜென்யூனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நம்ம எடுத்து அதை காமிக்கலான்ற ஐடியா. ஓகே, அப்படிதான் அது. ஓகே, இந்த மேட்டர். ஸோ இந்த டாபிக் ஆஃப் இந்த ரீசெட்டில்மெண்ட் ஐடியாக்குள்ளே நம்ம இன்னும் கொஞ்சம் இறங்குவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, மாவீரனுக்கு சத்யாவுக்கு அந்த தன்னுடைய கலையில் அவன் அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி காமிக்கிறான், தன்னை சுற்றி நடக்கிற ஒரு விஷயத்தை அங்கே அவன் காமிக்கிறான். பட் அவனுடைய வாழ்க்கையில் அவனால் அதை காட்ட முடியலன்னும் போது உங்களுக்கு அப்பேற்பட்ட குற்ற உணர்ச்சி ஏதாவது இருக்கா? ஏன்னா நீங்களும் உங்கள் கலை வழியாக இந்த மாதிரி பிரச்சனைகளை பேசுறீங்க, நீங்க நிஜத்துல காமிக்கிறது உண்டா இல்ல ஓரளவுக்கு சத்தியா மாதிரியா எப்படி? இல்லை, ஆக்சுவலி எனக்கு நேரடியாக நான் எதுலலாம் அஃபெக்ட் ஆகிறனோ அதிலலாம் நான் ஐ வாய்ஸ் அவுட் ஃபார் மை செல்ஃப். இது வந்து எனக்கு இது தப்புன்னா அது தப்புன்னு நான் சொல்லிடுறேன். ஆனால் வந்து எனக்கு ஒரு இந்த ஆர்ட் ஃபார்மாக நான் எப்படி பார்க்குறேன்னா, யூ காட் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீச் வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ இவங்கக்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை காமிக்கும்போது அதை வந்து ஒரு ஒரு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றத நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு திரையில் வந்து இது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றத காமிச்சா கூட அது தட் இஸ் வெல் எனஃப்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதை காமிச்சாலே இட் ஸ்டார்ட்ஸ் அ டிஸ்கஷன், இட் ஸ்டார்ட்ஸ் அ டிபேட் ஆன் திஸ் இஷ்யூ விச் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன்றது இருக்குல்ல. ஸோ அதுக்காக நம்ம ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் அதுக்கு ஒரு சைடு எடுக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. வி ஜஸ்ட் நீட் டு ஷோ தட் இஷ்யூ. அதை காமிச்சாலே ஒரு ஆர்ட் ஃபார்மாக ஒரு கிரியேட்டரோட ஒரு நல்ல பட் இந்த படத்தில் நீங்கள் சைடு எடுத்திருக்கீங்கல்ல, சைடு எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப தெளிவாக அநீதி இவங்களுக்கு நடக்குது அப்படின்னாலே கரெக்டான அரசியல்வாதிகள் சில விஷயங்கள் செய்வதற்காக அவங்க பவர் ரிட்டைன் பண்ணுன்றதுக்காக. ஸோ அந்த இடத்துல கிளியர்லி யூ டூ சைட் பை த விக்டிம். இட்ஸ் நாட் அப்படியே ஒரு நியூட்ரலாக இங்கே அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. இல்லை நான் சொல்கிறது எப்படின்னா, இப்போ இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கான காரணங்கள் இருக்குல்ல, இதுக்கு ஏகப்பட்ட பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குன்றது இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த படத்தில் நான் காமிக்கல. இதில் வந்து பேசிக்காக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் அந்த மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்த்தா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதோட பயம் என்னவா இருக்குன்றத காமிக்கணுன்றது தான். நான் இன்ஃபேக்ட் அதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதை பற்றி கொஞ்சம் படித்தேன் கூட. ஸ்லம் ரீசெட்டில்மெண்ட் அங்கே இந்த அர்பன் ஸ்பேசஸில் அந்த மாதிரி இடங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சென்ட்ரலான ஒரு ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஓரமாக ஒரு இடத்துல தூக்கி போடும்பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளில் நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு கரண்ட் போகுது, அடிப்படை ஒரு தண்ணி பிரச்சனை இருக்குது, தண்ணி பிரச்சனை கண்டிப்பாக இருக்குன்னு படித்தேன். இன்ஃபேக்ட் இபி சார்ஜஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகுது, அதுக்கப்புறமா அதை ஹேண்டில் பண்ண முடியல, வேலை ஸ்கூல்ல இருந்தெல்லாம் ரொம்ப தூரம் ஒரு மாதிரி தனியாக ஒதுக்கப்பட்ட மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சென்ஸ் இருக்குல்ல. இந்த ஃபிலிம் முக்கியமாக இந்த பில்டிங்குடைய குவாலிட்டி, இதனுடைய தரம் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறத ஒரு ஸ்பேஸில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது. இது உங்களுக்கு ஒரு கவராக இருந்துச்சா? ஒருவேளை இதை பார்க்குறவங்க ஓஹோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய மைய பிரச்சனை இதுதான், ஸோ இந்த வீடை சரிப்படுத்தினா ரீசெட்டில்மெண்ட் அப்போது ப்ராப்ளம் கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்வு மக்களுக்கு வருமோன்ற ஒரு அப்படி வந்தால் அவங்க இந்த படத்தை சரியாக பார்க்கலன்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுப்பீங்களா? இல்லை ஐ மீன் I'm just bouncing thoughts of you. ஸோ ரீசெட்டில்மெண்ட்டில் இப்போது ஸ்டார்டிங்லேருந்தே காமிச்ச விஷயமாகட்டும், அந்த நோட்டீஸ் ஒட்டி எல்லாருமே இங்கேருந்து காலி பண்ணணும்னு சொல்கிறப்பவே இங்கேருந்து காலி பண்ணி அங்கே கூப்பிட்டு போகிறது நல்ல விஷயன்றது நம்ம சொல்ல. ஆனால் இங்கேருந்து காலி பண்ணி போகும்போதே அவங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது. ஏன்னா 40-50 இயர்ஸாக இங்கே தான் குடியிருக்கிறோம், இந்த இடத்துல தான் இருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டர் ஐடி முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருக்கீங்க, அப்போது அந்த நிலம் எங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குன்றது இருக்குல்ல. அந்த கவலை இருக்குல்ல, அந்த நிலத்துலேருந்து நீங்கள் போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, உங்ககிட்ட பட்டா இல்லை நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லும்போது வந்து அதுவே ஒரு தவறான அப்ரோச் தான்ன்றது ஏற்படுது. ஏன்னா நிலம்தான் அவங்களோட உரிமை, அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் அதை பறிக்கிறது வந்து கரெக்டுன்றது கிடையாது. ஆனால் கதையில் வந்து அதை காமிச்சிருக்கோம், இதை பறித்து வேறு வழி இல்லாமல் அவங்க அந்த சோகத்தோடு அந்த வீட்டை கட்டின வீடு அதுவும் பாதி கட்டி வச்சுருப்பாங்க, அது செங்கல் இன்னும் சிமெண்ட்டு கூட பூசுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அவங்க பூசணுன்றது அந்த இதில் வச்சுருப்பாங்க. அதையுமே மொத்தமாக இடித்து தரமட்டமாக அவங்க போகும்போது அவங்களுக்கு இருக்கிற வழி இருக்குல்ல. ஸோ இதுவுமே ஒரு இஷ்யூ தான். இதை வந்து நான் சொல்யூஷனாக வந்து இதை கொடுக்குறாங்கன்ற சொல்யூஷன் இல்லை. பட் இதை பண்ணி
இப்படி ஒன்று கொடுக்கும்போது அதையுமே தரக்குறையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்போ போக்கிடம் இல்லைன்றது தான் மெயினான விஷயமா நான் காமிக்கிறேன். இஃப் யூ கிவ் தம் ஆப்ஷன், இது வந்து இங்கே போய் இருங்க, இது பெட்டரான வீடு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இல்லைங்க அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான வழி இல்லாமல் அது ஆகிடுதில்ல. இவங்க மொத்தமாக அவங்க காலி பண்ணிட்டு போகும்போது இதுக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க அங்கே தங்க வேண்டியதாக கரெக்ட். இன்னவே அது ஒரு ஜெயில் மாதிரி ஆயிடுது. இங்கே விட்டா எனக்கு போகிறதுக்கும் இடமே இல்லைன்றது ஆகிடுது. நீ கொடுக்கறது தான் எனக்கு இப்போ அப்படிங்கிற ஒரு சென்ஸ். இதை தான் மெயின் பாயிண்ட்டாக வைக்கிறதுக்காக ட்ரை. அதனால தான் அந்த எபிசோடுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக பண்ணியிருந்தோம். அந்த ஸ்லம்லேருந்து அவங்க கிளியர் அது உடைக்கும் பொழுது இவங்களுடைய ஒரு சோகம் வலி, ஏன்னா அது தெளிவாக தெரியணும். இது வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, அவங்களுக்கு இதை விட்டு போகிறதுக்கான ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு இருக்கும்போது அதுவுமே பேடாக இருந்துச்சுன்னா அது எவ்வளோ அவங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும், ஒரு வலியை கொடுக்குன்றது தான். ஓகே. இந்த மாதிரி இஷ்யூஸ் பொறுத்து பேசும்பொழுது மதும் சிவகார்த்திகேயன் மாதிரியான ஒரு ஸ்டார் வச்சு ஒரு படம் பண்ணும்போது யூ ஆல்சோ ஹாவ் அனதர் ப்ரெஷரில் அந்த சைட்லேருந்து என்ன ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படமாகவும் அமையணும், ஒரு ஜென்ரலான ஒரு என்டர்டெய்னிங் ஃபில்மாகவும் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயும் இது அடங்கணும் அப்படிங்கிற ஒரு டெலிகேட் பேலன்ஸ் ஒன்று இருக்குல்ல. இதுக்குள்ளேயும் அடக்கணும், ஆனால் அந்த இஷ்யூவை சரியாக பேசாத மாதிரியும் போயிடக்கூடாது. இந்த ஒரு கவலைகள், இந்த 2 கவலைகளை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று நேர்மாறான ஒரு கவலை இல்லை. எக்ஸாக்ட்லி. அதுதான் வந்து இந்த படத்தில் என்னோட லேர்னிங்கே இந்த படத்தில் அதுதான். இப்போ நான் ஐ ஜஸ்ட் மேக் ஒன் ஃபில்ம், மண்டேலா மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு கமர்ஷியல் ஸ்பேஸுக்குள்ளே ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணுறோன்ற அந்த இது வரும்போதும், ஆஸ் வெல் அஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த, ஒரு கருத்தை வந்து ஆடியன்ஸ் கிட்ட காமிக்க போகிறோம் அப்படின்றப்பவும் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற, ரைட்டிங்லேயும் பேலன்ஸ் பண்ணுன்ற விஷயம் இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதை வந்து ஏன்னா இதோட ஃபேண்டசி எலிமெண்ட்டும் ஒன்று இருக்குது, இதை தாண்டியும். ஸோ இந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டை நம்ம உள்ளே கொண்டு வந்து அதுவும் நம்புகிற மாதிரி அதை ஒன்று கொடுக்கணுன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ இவ்வளோ விஷயங்கள் ரைட்டிங்குள்ளே வரும்போது அது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான டாஸ்காக இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணி பார்த்தது. ஏன்னா இதையும் இப்படி காமிக்க முடியுமோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த யூஷுவல் கமர்ஷியல் ஸ்பேஸுக்குள்ளே இல்லாமல் இதை எவ்வளோத்துக்கு ரைட்டிங்காக அதை இம்ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியுன்றதை பர்சனலி எல்லாமே டீமாக சேர்ந்து வி ரோட் ஸ்கிரிப்ட் அண்ட் வி ஃபெல்ட் இந்த விஷயம்னா இது நல்லா இருக்குன்றத நினச்சி ஒரு படம் பண்ணோம். ஸோ பேசிக்கலி இட்ஸ் அ ட்ரை, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஓகே. எனக்கு வந்து ஐம் நாட் சேயிங் ஐ மேட் அ கிரேட் ஃபில்ம். இது வந்து ஐ ட்ரைட் சம்திங் நியூ. அது வந்து நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். அது வந்து எல்லா டீமுமே அதில் தான் எக்ஸைட் ஆனாங்க, இந்த விஷயத்தை நம்ம பண்ண போகிறோன்றது, இன்க்ளூடிங் சிவகார்த்திகேயன் பிரதரை சேர்த்து சொல்கிறேன். ஓகே. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டோட but still the commercial. So he was instantly on board in terms of இந்த ஐடியா. ஆல்மோஸ்ட் படம் பூராக மேலேருந்து ஒரு குரல் இவனை கைட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து, ஐயோ இது மொனோட்டனஸ் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு கவலைகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சா? உங்களுக்கும் சரி அவருக்கும் சரி? அது ஸ்டார்டிங்கில் ஐடியாவாக சொல்லும்போது அவருக்கு வந்து அது எப்படி வரப்போகுதுன்ற தாட் இல்லை, பட் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது. ஸோ ஐடியாவாக சொல்லும்போது ஐடியாவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பிரதர், இது எப்படி நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எப்படி கொண்டு போவீங்க, இதை மொனோட்டனஸ் ஆகாமல் எப்படி கொண்டு போவீங்கன்றது கேட்டார். ஸோ நான் அது ஃபுல்லாக ஸ்கிரிப்டாக எழுதி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும், எப்படி இது மொனோட்டனஸாக ஆகாமல் போகுன்றது தெரியுன்றது. ஃபர்ஸ்ட் அவருக்குமே அந்த டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ அண்ட் ஒன்ஸ் ஸ்கிரிப்ட் பண்ணதுக்கப்புறம் தென் வி ஹேட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் பிளேஸ், இப்படி தான் அந்த கதை மூவ் ஆகணும், இதுக்கு அவருக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் ஒன்று கொடுக்கணும், ஒரு ஆர்க் ஒன்று கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நடந்தாகணும், ஒரு டவுன் பாயிண்ட் ஒன்று இருக்கணும், அவருக்கு ஒரு ஆல் இஸ் லாஸ்ட் மொமெண்ட் ஒன்று இருக்கணும். இது எல்லாமே ஆர்கானிக்காக அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வரணுன்றது ட்ரை பண்ணி பண்ணோம். ஸோ ஹி வாஸ் கான்ஃபிடென்ட் ஆன் வாட் வி வர் டூயிங். ஓகே. சத்யா கேரக்டர் பொறுத்த வரைக்குமே ஐ தாட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரைசேஷன். அவருக்கு ஒரு 2 விஷயம் பேசணும்னு நினச்சேன். ஒன்று, ஒரு இடத்துல வந்து ஆரம்பத்தில் இவர் மேலே வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு, நீ கலை ரீதியாக ஒரு பொறுப்புணர்ச்சி காமிக்கிற, அங்கே போயிட்டு ஏதோ அப்படியே பயங்கரமாக பில்டப் பண்ணுற, ஆனால் நிஜத்தில் ஒன்றும் காணும் அப்படிங்கிறாங்க. பட் அந்த கலையுமே நிஜத்தில் தானே நடக்குது. ஸோ நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ ஒரு கோழை அவனுடைய ஒரு தைரியத்தை கலை வடிவமாக காமிச்சா அது தப்பா அப்படின்ற ஒரு ஐடியா உங்ககிட்ட கேட்கலாம்னு நினச்சேன். ஐ வாண்டட் டு see what you would say. ஓகே. இப்போ அந்த காமிக்னால அவங்க ஸ்டார்டிங்லேருந்து அதான் சொல்லியிருப்பாங்க, இது இப்போ யாருமே படிக்கிறது இல்லை, இது பெருசாக யாரும் இதை கண்டுக்கிறது இல்லை அப்படின்றத அவங்க அந்த காமிக்கோட இதுவாகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இவர் காமிக்கிறதுமே வந்து இந்த மக்கள் மாளிகைன்னு ஒரு இதை எழுதுவார். பட் ஸ்டில் இட் இஸ் நாட் அ ஸ்டோரி விச் ஹேப்பன்ஸ்
இன் ரியல் டைம். அது வந்து ஒரு அரசர் காலத்தில் நடக்கக்கூடிய கதையாக தான் அவர் அதை எழுதுவார். ஸோ அதுலேருந்து ஐடியா இன்ஸ்பயர் ஆகிறது இந்த இப்போ இருக்கிற இவங்க மக்கள் மாளிகையிலேருந்து ஐடியா இன்ஸ்பயர் ஆகி அந்த காலத்தில் வந்து அரசன் வரி பணத்தில் மக்களுக்கு ஒரு மாளிகை கட்டி தருவதாக அறிவித்தான்னு சொல்லி அப்படி எழுதுவார். ஸோ அதுலேயுமே வந்து ஹீ டசன்ட் ஃபுல்லி ஷோ இஸ் ஆங்கர். அந்த ஆங்கர் இருக்குது, அதை காமிக்கிறது, அந்த அந்த பாயிண்ட்ஸை எடுத்துக்கிட்டு ஹி கிரியேட்ஸ் அ ஸ்டோரி. பட் அதில் ஒரு முகமூடி ஒன்று போட்டுக்கிறாரு அதில். அதனால வந்து நோபடி இப்போ யதார்த்தத்தில் பார்த்தா இந்த காமிக் கதையை வாசிக்கிறவங்க யாருமே வந்து இது மக்கள் மாளிகைன்றத அந்த இடத்துல இருக்க பிரச்சனை தான் அவர் பேசுறாருன்றதை யாருமே அதை கெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு ஈவன் ஷீ டசன்ட் கெஸ் இட். இதை வந்து அவங்க நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் தான் நீ கண்டென்ட்டாக வரைஞ்சிட்டு இருக்கியான்னு சொல்லி அப்போ தான் அவங்க கேட்பாங்க. அப்போது அவங்களோட கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, இதே நீ நிஜத்தில் உங்கள் கண்ணு முன்னாடி தான் நடக்குது, அதையே தட்டி கேட்க மாட்டேங்கிற, அதை கதையாக மட்டும் கண்டென்ட்டாக மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றது தான் அவங்களோட கொஸ்டினாக இருக்குது. ஸோ இன் அ வே ஹி டென்ட் யூஸ் இட் டு யூனோ ஷோ த பீப்புள் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது. அந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு சமுதாய பொறுப்புணர்ச்சி உள்ள ஒரு இயக்குனராக உங்களை வேறுபடுத்திக்கிறீங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்களுக்கும் அந்த ஒரு குற்ற உணர்வு வராமல் இருக்கணுன்றது முக்கியம்ல. நான் இந்த மாதிரி சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை நான் ஒரு கருவியாக மட்டும் பயன்படுத்தி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸாக ஒரு ப்ராடக்ட்ஸாக அந்த படங்கள் உருவாவதையும் தாண்டி இது ஒரு ஆக்சுவலாக இதை நான் அணுகிறேன் அப்படிங்கிற ஒரு சென்ஸும் வரணும். ஸோ யூ ஆர் வெரி காஷியஸாக ஆஸ் அ கிரியேட்டர் டு மேக் ஷுர் தட் நான் இது வெறும் டூலாக மட்டும் பயன்படுத்திடக்கூடாது. இந்த ஒரு இஸ்லாம் ரீசெட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு கருவியாக மட்டும் அமையக்கூடாது அப்படி. அதில் வந்து ரொம்பவே கான்ஷியஸாக தான் இருக்கணும். அது எனி ஃபில்ம் மேக்கர் அது கான்ஷியஸாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனையை சொல்ல வரோம், அந்த பிரச்சனை இருக்கிறத வந்து ரொம்ப சினிமேட்டிக்காக பண்ணி அதை வந்து ஒரு அதுக்குள்ளே இருக்கிற மெலோ ட்ராமாவெல்லாம் மில்க் பண்ணி அப்படி ஒரு விஷயம் பண்ணுறதை விட அது ஹார்ட் ஹிட்டிங்காக இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அப்போ அந்த மக்களுக்கு உண்மையிலே இது எப்படி இருக்குன்றது அவங்களோட ஷூஸ்லேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்றது ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணணும். அது வந்து அது எவ்வளோ ரியலிஸ்டிக்காக அந்த ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த ரியலிஸ்டிக்காக அந்த ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். அது வந்து இதை ரொம்ப அந்த மெலோ ட்ராமாவை ரொம்ப மில்க் பண்ணக்கூடாது அதுக்குள்ளே இருந்துன்றது ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். அது பண்ணாலே வந்து யூ வில் கெட் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் எ ப்ராப்ளம், அது எக்ஸாக்டாக எப்படி ஃபீல் ஆகுதுன்றது ஒன்று அவங்களுக்கு போய் சேரதில்லை. ஸோ அதில் கான்ஷியஸாக தான் இருக்கும். அது வந்து ஆக்சுவலி இப்போ நான் இன்னொரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன், ஜெய்பீம் மாதிரி படங்கள் வந்து அது எக்ஸாக்டாக அதை ஹேண்டில் பண்ணதுனால தான் அது மூலமாக ஒரு மாற்றம் ஒன்று நடக்குதில்ல. ஸோ தட் இஸ் அ குட் திங் ஹேப்பனிங். ஸோ அதை அதை சொல்கிறதுல எதுவுமே தப்பு கிடையாதுன்றதான் என்னோட விஷயம். ஆனால் அதை வந்து நம்ம வெறுமனே படத்துக்காக சொல்லாமல் நிஜமாகவே அங்கே நடக்கிற பிரச்சனையாகவே ரியாலிட்டியோடவே அதை காமிக்கிறது பெட்டர்ன்றதான், காமிக்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆல்மோஸ்ட் இது ஒரு ப்ராக்டிக்கலிசம்க்கும் ஒரு ஐடியலிசம்க்குமான ஒரு சண்டையே போய்கிட்டு இருக்கோன்னு தோணுச்சு. ஏன்னா சத்யா ஒரு பக்கம் என்ன பண்ணுறான், அவன் எது தன்னுடைய குடும்பத்துக்கு பிரயோஜனப்படுமோ அந்த ஒரு விஷயத்தை தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு இடத்துலையுமே. இது ப்ராக்டிக்கல், இந்த இடத்துல நான் இது வீரத்தை காட்டுறேன்னு சொல்லி என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடாது அப்படின்னு. அதில் ஏதாவது ஒரு வீரத்தை பார்க்குறீங்களா? இல்லை அது பேசிக்காக அந்த கேரக்டரோட ட்ராமா தான். அவங்க அப்பாவுக்கு நடந்த விஷயத்தை தான் அவன் வந்து இதனால் நான் அதை பண்ண மாட்டேன்ற அந்த தாட் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து அவனை ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்குது இதிலேருந்து. ஸோ அந்த ட்ராமா வந்து அதை தாண்டி அவன் வெளியே வர்றது தான் வந்து ஐடியாவாக கதையாகவும் அதை தாண்டி ஒரு எமோஷ்னல் ஆர்க்காக மெயினாக நீங்கள் அதை பார்க்குறீங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட்னால அது மாறிட போகிறது கிடையாது. ஸோ த சேம் வே தங்கச்சிக்கே ஒரு விஷயம் நடந்துடும் வீட்டில். நடந்தப்புறம் கூட அவர் போனப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாளை தினம் தங்கச்சி சேஃபாக காலேஜுக்கு போவானாமான்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் மீ அது வந்து அவனுக்கு அவங்க அப்பாவை ரிமைண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க அப்பா அங்கே இருந்திருந்தால் அந்நேரத்தில் வந்து அதை வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் அதை பண்ணக்கூடாதுன்ற டெசிஷன் வந்து அவனோட ட்ராமாலேருந்து தான் அது வருதுன்றதான். ஸோ எனி ஹீரோ அந்த இடத்துல இறங்கி ஒரு சண்டையை போட்டுக்கணும் கண்டிப்பாக. ஸோ அது பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த கேரக்டரோட டெஃபினிஷன். ஸோ அந்த கேரக்டர் அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் அந்த ஆர்க்காக மாறணுன்றது இருக்குது. ஸோ கான்ஷியஸ்லி அவாய்டட் தட். உங்களுக்கு ஏதாவது மேண்டேட்டரி இன்க்ளூஷன்ஸ் ஏதாவது கொடுக்கப்பட்டுச்சா இந்த படத்துக்குள்ளே? லைக் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறவர் பல விதமான ஒரு செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட கேட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு எக்ஸாம்பிளாக நான் கேட்குறேன் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தங்கச்சி சேர்க்க வேண்டிய கட்டாயமோ, ஏன்னா அவங்க ஒரு இடத்துல ஒரு விக்டிமாக பயன்படுறாங்க, பட் அதை தாண்டி அவங்களுடைய ஒரு பங்களிப்பு பெரிதாக இந்த கதைக்குள்ளே இல்லை. ஆர்
ஏன்னா இன் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் ஒரு பேட்டர்னாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான இடங்களில் குழந்தைகள் வருவதும் ஒரு தங்கச்சி அம்மா. ஸோ ஐம் ஜஸ்ட் திங்கிங் அவுட் அலோட். அந்த மாதிரி இது கதைக்குள்ள ஆர்கானிக்காக அமைஞ்ச விஷயங்களா இல்லை சில விஷயங்கள் சில காரணங்களுக்காக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை எதுக்கு அந்த காரணங்களுக்காக செய்தது கதையிலேயே ஆக்சுவலி இருந்தது தான். இவரோட ஃபேமிலியாக இருக்கும்போது யார் யார் இருக்கிறாங்கன்றது ஒரு டிஃபைன் பண்ணி வைப்போம்ல. ஸோ அம்மா தங்கச்சி இருக்கிறது ஒரு ஆர்கானிக்கான விஷயம். அவங்களுக்குள்ள எவ்ரி கான்ஃப்ளிக்ட் இஸ் ப்ரைமல். இல்லை நமக்கு பர்சனலாக நடக்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது வாழ்வா சாவான்ற பிரச்சனை ஒன்று இருக்குல்ல. ஸோ தட் வில் பி ப்ரைமல். அது எப்படி எடுத்தாலுமே வந்து இட் வில் பி வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். அம்மா அப்பா கூட பிறந்தவங்க இந்த ஆர் த லவ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுக்குள்ளே தான் ஆகும். அது வந்து என்ன புதுசான ஒரு பயங்கர அதிரிபுதிரியான ஒரு புது கான்செப்ட் எடுக்கிற படமாக இருந்தாலும் இந்த ப்ரைமல் கான்ஃப்ளிக்ட் வில் பி எல்லாருக்குமே அதுதான் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ஸ் தான் வந்து பெரிய கான்ஃப்ளிக்ஸாக இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த கேரக்டர்ஸ் டிஃபைன் பண்ணி வச்சது. அண்ட் அவனை சுற்றி நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்கணும். அது எல்லாருமே ரொம்ப போல்டான கேரக்டர்ஸாக இருக்கணுன்றது தான் கான்ஷியஸான டெசிஷனாக வச்சு. ஈவன் அந்த தங்கச்சி கேரக்டருமே வந்து நான் அவன் பண்ண தப்புக்கு எதுக்கு அண்ணனை போட்டு திட்டுறேன்னு சொல்லி இது பண்ணுவான். அண்ட் ஷீ ஒன்ட் பி டவுன் ஆஃப்டர் த இன்சிடென்ட் வந்து அம்மா தான் கோவத்தில் இருப்பாங்க. அவள் தான் அம்மாவை தேத்திக்கிட்டு இருப்பான்றது இருக்கும். அவன் வந்து டவுன் ஆகி எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நில குலைஞ்ச ஒரு மாதிரி அழுதுகிட்டு அந்த மாட்டாங்க. ஆனால் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்றது வந்து ப்ரொட்டகனிஸ்டுக்கு அது வந்து ஹாண்டிங்காக தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் இஸ் கில்ட் ஆஃப் நாட் டூயிங் எனி திங் ரிகார்டிங் திஸ். அந்த ஒயரை கட்டி வச்சதே அவன் தான்றதும் அவனுக்கு ஒரு கில்ட் கிரியேட் ஆகுது. இந்த ஒரு நம்ம சமூகத்தில் ஒரு ஆண் அப்படின்னும் பொழுது சில எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குல்ல. நீ உங்ககிட்ட இந்த ஒரு வீரம் தேவைப்படுது, நீ இந்த மாதிரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு அவன் மேலே சுமக்கப்படுது, அவன் மேலே வைக்கப்படுது, அவன் சுமக்க வேண்டியிருக்கு அந்த ஒரு பேர்டனை. அந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சத்யாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவன் அடிப்படையில் இவன் ஒரு சாதாரணமான ஒரு ஆள், சாதாரண அவனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு இங்கேருந்து ஒரு கொஞ்சம் மேலே எக்கனாமிக்கலி ஏறினா போதும் என் குடும்பத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தன். அங்கே நீ ஒரு இந்த சென்ஸ் அந்த ஒரு ஐ யூ அ மேன் அப்படின்ற ஒரு சென்ஸ் கீப்ஸ் கெட்டிங் கிரியேட்டட் இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் ஹிம். ஐ யூ அ மேன்றது வந்து ஒரு நான் எப்படி கேட்குறேன்னா ஒரு இஸ் அ வல்னரபிள் மேன்ல. அந்த இடத்துல நீ என்ன ஒளிஞ்சு போற அப்படின்னு கேட்ட உடனேவே ஹிஸ்டாரிக்கலி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்ட்டாக இருக்கட்டும், நம்ம சொசைட்டியாக இருக்கட்டும், the man has that sense, இல்லை? I'm sure I also in a sense felt that, but every man that I know feels that sense of the burden of protection, the burden of acting like a man. ஓகே, இந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு ஆம்பளை அப்படின்ற ஒரு சென்ஸை நீங்கள் அங்கங்கே காட்ட வேண்டிய ஒரு எதிர்பார்ப்பு ஐ திங்க் உளவியல் ரீதியாகவே சின்ன வயசுலேருந்து உங்கள் மண்டையில் சேர்க்கப்படுவதாக நான் பார்க்குறேன். ஓகே, ஐ நெவர் சா இட் அஸ் மேஸ்குலினிட்டி. ஓகே, ஏன்னா வந்து படத்தோட ஸ்டார்ட்லேருந்தே அவங்க அம்மா தான் பேசிக்காக எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போட்டு கிண்டிட்டு இருப்பாங்க. அவர் எப்பவுமே அவங்க அம்மா பின்னாடி ஒளிஞ்சுட்டு தான் இருப்பார். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் மேஸ்குலினிட்டி. அது வந்து யார் ஒரு தப்புன்னா நீ தட்டி கேளு அப்படின்றது அவங்களோட கொஸ்டினாக இருக்குது. நீங்கள் வந்து அதையே அவங்க தங்கச்சிக்கிட்டையும் சொல்லுவாங்கன்ற மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்களா? தங்கச்சி ஆல்ரெடி அப்படி தான் இருக்கிறா. அவளுக்கு வந்து ஏதாவது நடந்துச்சுன்னா அவள் இப்படி ஒதுங்கி போகிற கேரக்டராக எங்கேயும் இல்லை. அவள் பயப்படுறா, சில விஷயங்கள் சில நேரங்களில் பயப்படுறாளே தவிர மற்றபடி ஈவன் ஆஃப்டர் அந்த இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் அவருக்கு வாய்ஸ் கேட்காம போனதுக்கப்புறம் அந்த தண்ணி குடம் எடுக்கும்போது சண்டை போடும்போது கூட அம்மா வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க, நான் அவள் தான் எதிர்த்து பேசுவான்றது இருக்கும். ஸோ இது வெறும் ஆண் மேலே சுமக்கப்பட்ட ஒரு ப்ரெஷர் நீங்கள் பார்க்கல. இந்த கேரக்டரோட நீ ஏன் இப்படி இருக்கிற, இது மாறுன்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு அவங்க அம்மா சொல்கிறதுவாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ இந்த தங்கச்சியை வந்து இந்த பாத்ரூம் கதவை திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது அம்மா அடிபட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ அது அவங்க கேட்க போன எங்கள் அம்மாவே அடித்தான்றது அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து ஷி ஹஸ் questioned it. மேபி ஷி ஹஸ் ஆல்சோ hit him. அது வந்து புரியுது, ஃபிசிக்கலி இனேபிளாக இருக்காங்க. ஒருவேளை அதை பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆள் இஸ் மோர் ஓவர் பவரிங் ஃபிசிக்கலி. ஸோ இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் masculinity. That physical strength does come from there, in a sense. இல்லை, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கூட என்னால் சண்டை போட முடியல அப்படின்னு இவங்க உட்காருவதும் அதுக்கு மேலே படத்தில் போக போக
he does become the hero. He does start fighting 10 other men, 15 other men. Not that she says please go on. And there is also this pressure that okay, இது என் குடும்பத்தில் நடந்துச்சு, இதை தட்டி கேட்கணும், நீ எப்போதான் கேட்க போறியோ உங்க அப்பா மாதிரி. அந்த அப்பாவும் ஒரு 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 மேனாக இருந்திருக்கும் போது ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அலவுட். ஓகே, பிகாஸ் அந்த ஆங்கிள் நான் அதை பார்க்கல. நான் அதை அப்படி பார்த்துருந்தேன்னா அந்த அம்மா கேரக்டர் நான் அப்படி எழுதிருக்க மாட்டேன். இட்ஸ் நாட் அபவுட் மேஸ்குலினிட்டி ஃபார் மீ, இட் இஸ் அபவுட் questioning whatever is wrong. அதை வந்து தெளிவாக அவங்க அம்மா ஸ்டார்டிங்லேருந்து அதுதான் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. In the end he starts to do that. Yeah, I hope you didn't take this as criticism or anything, because that's not how I mean it. I'm just thinking aloud about, ஏன்னா சில இடங்கள்ல இவன் கொஞ்சம் அப்படியே கூனி குறுகி ஒரு மாதிரி ஐயோ சண்டை போடணுமா, என்னடா அது பம்பா போச்சே அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்கும் பொழுது, யூஸ்வலாக நம்ம படங்களில் ஒரு ஆண் அப்படின்றவன் தன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை இருந்தால், அது முக்கியமாக தங்கச்சிக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நேராக போய் அடிதடி நடக்கிறது உண்டு இல்லை. அந்த ஒரு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். நிலாவோட கேரக்டர் வந்து அவள் அந்த கூட்டத்தில் அவள் மட்டும் தான் தனியாக கொஸ்டின் பண்ணுவாள் அந்த மொத்த கும்பலையும். இப்போ நான் இது பேப்பரில் எழுதுறேன்னா இல்லையா பாருன்றப்போ அவளுக்கு ஷி ஹேஸ் சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். இதை வந்து மூட முடியாது, என்னை யார் இந்த நியூஸ் பேப்பர் நடத்துகிறாங்கன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கேன்றது. ஸோ இதெல்லாமே வந்ததுக்கப்புறமும் ஆஃப்டர் த இன்டர்வல் சத்யாவே வந்து ப்ரெஸ்ஸில் இருக்க உன்னாலே ஒன்றும் பண்ண முடியல, என்னால் எப்படி பண்ண முடியுன்றப்போ he thinks she is emotionally stronger and better than him. Okay. அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் வந்து he says that question. அப்போது உனக்குள்ளே ஒன்று இருக்கு, நீயும் வா அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறதே வந்து இட்ஸ் அ ஃபீமேல் கேரக்டர் தான். ஸோ பிகாஸ் நம்ம இப்போ ஹீரோயிசம் பொறுத்து பேசுறதுனால மேபி ஐ கேன் எக்ஸ்டெண்ட் திஸ் ஸ்லைட்லி லாங்கர். இவர் இன் சென்ஸ் அந்த கம்யூனிட்டியோட ஒரு ஹீரோவாக மாறுறாரு இல்லையா? ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பர் ஹீரோ போல் ஒரு ஒரு பில்டிங் இதாகும்போது உள்ளே போவது, காப்பாற்றுவது, இந்த மாதிரி வேலைகள் அவங்களுடைய ஒரு பிரதிநிதியாகவே மாறுறாரு இன் சென்ஸ். இந்த மாதிரி பிரச்சனைகள் பொறுத்து பேசும்போது ஆஃபன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஹீரோ ஃபிகர் வந்து என்னை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு உணர்வு எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் கான்ஸ்டண்ட்டாக ஹூ இஸ் த ஹீரோ ஹூ வில் சேவ் மீ அப்படிங்கிற ஒரு சென்ஸை நம்ம சினிமா கான்ஸ்டண்ட்டாக ஊட்டிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு ஐடியாவை. ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலாவை எடுத்துக்கிட்டோம்னா, ரஜினிகாந்த் கேரக்டர் அவர் இறக்கிறது ரொம்ப முக்கியமாகுது அந்த எண்ட்ல. ஏன்னா இவர் உங்களை காப்பாற்ற மாட்டாரு, இவருடைய வேலை இங்கே முடிஞ்சிருச்சு, இப்போ உங்களுக்கு ஒரு அறிவு இப்போ சேர்த்தாச்சு, இப்போ நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸில் நீங்கள் இந்த பேக்ரவுண்டில் சிவகார்த்திகேயன் அந்த சமூகத்திலேருந்து ஒரு ஒரு ஹீரோவாக மாறி இவர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு சென்ஸை நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மற்றபடி அந்த சமூகத்தில் ஒரு பயங்கரமாக இவர் கூட கை அணைஞ்சு காப்பாற்றுற ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு படலை. நீங்கள் எப்படி இதை பார்த்தீங்க? நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மண்டேலாவை நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அந்த ஃபில்மில் வந்து யோகி பாபு டுவர்ட்ஸ் எண்ட் வந்து ஒரு சிங்கிள் ஆளாக போய் இறங்கி எல்லாரையுமே அடித்து இது பண்ணி தும்சம் பண்ணி இந்த மாதிரி இருக்காது. அதோட எண்ட் வந்து பீப்புள்ஸ் சேஞ்ச், மக்கள் என்ன மாறுறாங்கன்றது தான் அதோட சேஞ்ச். அதுதான் சிம்பாலிக்காகவும் நம்ம அந்த போர்ட்லேயும் காமிச்சிருப்போம். ஸோ எங்கே ஒரு மாற்றம் வரணும்னா ஹீரோ மாறி எல்லாரையும் சேவ் பண்ணால் மாற்றம் வராது, எல்லோரும் மாறணுன்றது தான் மாற்றம். ஸோ அதுதான் இந்த படத்துலையும் கிளைமேக்ஸில் வச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் எண்டில் காலை தட்டி விட்டு என்ன தான் ஹீரோவாக இருந்தாலும் தட்டி லாக் பண்ணி பிடிச்சி மிஷ்கின் சார் வந்து அந்த கத்தி எடுத்து கொடுறான்னு சொல்லி கேட்கும்போது ஒருத்தர் விடாமல் எல்லா மக்களுமே அந்த இடத்துல வந்து அவங்க கேட்குறது கரெக்டு தானே, பதில் சொல்லுங்கன்றப்ப ஹீரோ இஸ் அங்கே வந்து அவரால் ஒன்றும் முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். ஹீரோவுக்கு ரைஸ் இல்லை, அங்கே அவர் கீழே டவுனில் இருக்கார், அவரால் எதுவுமே பண்ண முடியாதப்போ த வே ஹி கொஸ்டன்ட் த மினிஸ்டர், அது எப்படி கேள்வி கேட்டானோ அந்த ஒரு ஆள் கேள்வி கேட்க ஆரம்பித்தா எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்றதுல இந்த சேஞ்சை க்ரியேட் பண்ணது தான் த ஹீரோஸ் விக்ட்ரி பேசிக்காக. ஸோ இதை வந்து மக்கள் எல்லாருமே இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்றது தான் இந்த ஹோல் இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூவோட ஃபைனல் வேர்டிக்ட் வந்து எவ்ரிபடி ஸ்டார்ட்ஸ் கொஸ்டனிங். ஸோ அதுதான் ஃபைனலாக காமிக்கிறோமே தவிர ஹீரோ சேவிங் த டே இல்லாது. இது வந்து ஹீரோ ஸ்டார்ட்ஸ் ரெவல்யூஷன் ஆஃப் கொஸ்டனிங். அந்த கொஸ்டனிங் எல்லாருக்கிட்டே இப்போ வருது, நம்மளும் கேள்வி கேட்போன்றது எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்குறாங்கன்றது தான் அதோட சேஞ்ச். ஐ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு எழுதும் பொழுது இது கஷ்டமான ஒரு டிவைஸாக இருந்துச்சா when you were writing? கான்ஸ்டண்ட்டாக ஒரு குரல் கேட்குது, இவர் அதுக்கு விதவிதமான முறைகளில் ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பேசிக்காக ஹி ஹேஸ் டு டெல் அ ஸ்டோரி ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட்.
அந்த ஸ்டோரி வந்து வெறுமனே வாய்ஸ் ஓவராக கேட்கணும். அண்ட் ஆல்சோ அது அந்தந்த மொமெண்ட்டில் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆகணும். ஸோ அந்த சீனுக்கு ஏற்றாப்புல நம்ம ஸ்டோரியை மாற்றி எழுத முடியாது. ஸோ அந்த மொமெண்ட்டில் அது ஒர்க் ஆகணும், அது ஃபன்னாகவும் ஹியூமராகவும் ஒர்க் ஆகணும். அட் த சேம் டைம் அவர் சீம்லெஸ்ஸாக ஒரு கதையை சொல்லிக்கிட்டே வராருன்றது வந்து தெரியணுன்றப்போ அந்த இன்ட்ராக்ஷன் எழுதுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த சென்ஸ் ஒரு பசில் சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் தான். பட் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் டு டூ தட். ஓகே. ஸோ அதுக்கு வந்து தனியாக அந்த மொத்த நரேட்டர் டயலாகையும் தனியாக எடுத்து வச்சு அது ஒரு ப்ராப்பராக ஒரு கதையாக அவர் சொல்கிறாரா அப்படின்றதையும் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே வந்தோம். அதை பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டோரியாக சொல்ல முடியல பிகாஸ் ஆஃப் திஸ் திங். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கதையை தான் சொல்லிக்கிட்டு வராரு. ப்ராப்பராக அந்த கதையை தான் எழுதுகிற கதை தனக்கு நடக்குது, தான் ஹீரோ ஆகுறாரு, அந்த நிஜம் ஆகுதுன்றது. ஸோ அந்த நரேட்டரோட ஸ்டோரி வந்து ஆக்சுவலி கரெக்டான ஒரு பாத்தில் இருக்கான்றதையும் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ பேசிக்காக அதை பசில் சால்விங் மாதிரி தான் இருந்துச்சு. அது ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி எஸ்பெஷலி இந்த கமர்ஷியல் ஸ்பேஸில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய படங்களுடைய ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருப்பது ஒன்று, இவ்வளோ ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அந்த ஃபைட் சீக்வன்சஸ் பெரும்பாலும் அவ்வளோ இன்வென்டிவாக இருக்குன்னா பெரும்பாலான படங்களில் பெருசாக இல்லை. வராரு, இவர் ஒரு 4 அடி வாங்குவார், அதுக்கப்புறம் ஒரு 4 அடி அடிப்பார் அப்படிங்கிற ஒரு சென்ஸில் தான் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் இந்த கருவி எல்லா ஃபைட் சீன்ஸுமே கொஞ்சம் யூனிக் ஆக்கிருச்சு இல்லை ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் அந்த கொரியோகிராஃபியில் கவலைப்படுறத விட இவருக்கு அந்த கைட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வச்சு, பட் அதை வச்சு நீங்கள் எவ்வளோ நேரம் இதை நகர்த்த முடியும்னு நீங்கள் நினச்சிங்க? அந்த கால்குலேஷன்லாம் கரெக்டாக இருந்துச்சு? அந்த கால்குலேஷன்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா ஃபார் ஈச் ஃபைட் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் வந்து தப்பாக பண்ணி அடி வாங்குறதெல்லாம் இருக்கும். இடது கையை தூக்கி தடுத்தான் அப்படின்னா வலது கையை தூக்கிடுவாங்க, டக்குன்னு அடி விடும், ஐயோ தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு லேர்னிங் தான். இதுக்குள்ள ஏதாவது இந்த சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸில் ஒரு ட்ரைனிங் மான்டாஜ் ஒன்று நடக்கும்ல, டிப்பிக்கலி எவ்ரி சூப்பர் ஹீரோ ஃபிலிமில் இவர் அது யூஸ் ஆகிறாரு அப்படின்ட்டு அங்கேருந்து ஓகே இப்போ சிங்கில் வேலை செய்கிறாங்க அப்படின்ற வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது டெம்டேஷன் இருந்ததா? அந்த மாதிரி லெட் மீ ஸ்பெண்ட் சம் டைம் வித் ஹிம் கெட்டிங் யூஸ் டு திஸ் ஐடியா? இல்லை, இது வந்து அதை ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டர் ஒரு மூணாக பார்த்துருந்தா we could have done that. ஆனால் அவர் அது கர்ஸாக தான் பார்க்குறாரு. ஐ டோன்ட் வாண்ட் திஸ், நான் ஏன் போய் சண்டை போடணும் உடன்றது தான் இருக்கும். ஸோ நெவர் அது நம்ம 2 பேர் சேர்ந்து கற்றுப்போன்ற ஜோன் வந்து வர்றதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மி. புரியும். அதனால் அது வந்து அந்த இடத்துக்குள்ளே ஸ்கிரிப்டாக ஐடியாவாக அது வரவே இல்லை எங்கேயுமே. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் அதை கற்றுக்கிறாருன்றது மட்டும் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே அவர் பண்ணுற தப்பெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான இதாக கிடச்சிச்சுன்றது இருந்துச்சு. அண்ட் தென் ஆஃப்டர் ஹி ஸ்டார்ட்ஸ் ஹியரிங் த வாய்ஸ் அகைன் அண்ட் அகைன் மினிஸ்டர்கிட்ட போய் பேசும்போது வந்து ஹி ஹேஸ் தட் கான்ஃபிடன்ஸ். இப்படி தான் அவன் சொல்கிறான், இப்படி தான் சார் நான் பண்ணுறேன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை வந்து எக்ஸிபிட் ஒரு டெமோ காட்டுற மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒன்று காமிச்சிருக்கோம். ஸோ ஆஃப்டர் தட் அந்த போட்டில் சண்டை போடும்போது ஆப்வியஸ்லி அந்த வாய்ஸ் இஸ் தேர் அண்ட் ஹி ஃபைட்ஸ் வித் த வாய்ஸ்ன்றப்போ அதை ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே நான் பண்ணுறேன் அந்த மூடில் தான் அது பண்ணிட்டு. இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐ மீன் ஹவு டிட் யூ அப்ரோச் தட்? இந்த குரல் கேட்கும் பொழுது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவ் யூ வர் ஷூட்டிங் இட், கான்ஸ்டன்ட் ப்ராம்ப்டிங் மாதிரி பயன்படுத்துனீங்களா? எப்படி ஐ மீன் இதுக்கான கருவியாக நீங்கள் என்ன பயன்படுத்துறீங்க இதுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வரணும் அப்படின்னு? ஓகே, கருவிகள் பயன்படுத்தணும், ஆனால் பெர்ஃபார்மன்ஸுக்கு பயன்படுத்தலை. பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்தே நான் அவர்கிட்ட இந்த விஷயம் தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஐடியா ஃபேண்டசி. ஒரு சிஜிஓ விஎஃப்எக்ஸோ பண்ணி இந்த விஷயம் நடக்குதுன்னு நான் காமிக்கல பிலீவபிளாக. ஸோ இப்போ கதையாக ஒன்று கேட்குதுன்றப்போ வெறும் வாய்ஸ் மட்டும் கேட்குது, ஆனால் அவருக்கு மட்டும்தான் கேட்குதுன்றதை பிலீவ் பண்ணும் ஆடியன்ஸை. அது வந்து அவருக்கு அது கேட்டு அது சொன்னதுமே அது உடனே நடக்குதுன்றதை அதுக்காக அவர் ரியாக்ட் பண்ணணுன்றது எல்லாமே பர்ஃபார்மன்ஸில் தான் நீங்கள் அதை பிலீவபிளாக காமிக்கவே முடியும். அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரோ அதை பொறுத்து ஆடியன்ஸ் வந்து அதை பிலீவ் பண்ணும். அவர் வந்து அதை பிலீவபிளாக பண்ணால் மட்டும்தான் அது போய் சேருன்றது ஸ்டார்டிங்லேருந்தே நான் அவர்கிட்ட கன்வே பண்ண விஷயம். ஸோ அவருக்கு அதுக்கு எனக்கு என்ன கைட் பண்ணி கூப்பிட்டு போங்க, நீங்கள் என்ன மாதிரி இதை பெர்ஃபார்மன்ஸ் வேணுன்றது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கைட் பண்ணி கூப்பிட்டு போங்கன்னாரு. ஸோ அந்த இடத்துல வந்து இட் வாஸ் ரொம்ப யதார்த்தமான பெர்ஃபார்மன்ஸாக, யதார்த்தமாக இன்னும் அப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி இல்லாமல் அது இன்னும் ஓவராக ஒரு ஸ்லைட்லி ஒரு ஓவர் டூ பண்ணால் மட்டும்தான் ஃபேண்டசி எலிமெண்ட் ஒரு நிஜத்தில் நடக்காத ஒரு விஷயம், அமானுஷ்யமான ஒரு விஷயம் ஒன்று நடக்குதுன்றப்போ அதை நம்புகிற அளவுக்கு இருக்குன்றதுனால அதை ஹேண்டில் பண்ணோம். ஓகே, அது அப்படி தான் அவரோட ஆர்க்குமே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த இதில் தான் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் ஹி ஸ்டார்ட்ஸ் டு ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் வாய்ஸ் அண்ட் எப்படி இதை அவன் நல்லது தான் சொல்ல நினச்சிருக்கான், நான் அதை மிஸ் பண்ணிட்டானேன்றதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி ஒன்று உள்ளுக்குள்ளே வருது.
அந்த ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸாகவே வந்து இன்னும் கொஞ்சம் சட்டில் பண்ணியிருப்பார். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து அது கம்ப்ளீட் ரேஜை காமிக்கிற மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸாக அது மாறி. ஸோ 3 ஸ்டேஜஸாக அது வந்து அதை கொண்டு வந்தார். அது கான்ஷியஸாக அவருக்கு சொல்லி அவருக்கு அந்தந்த சீன்ஸ் எடுக்கும்போது இது இந்த மூடில் தான் அது இருக்கணுன்றதை டிஸ்கஸ் பண்ணி அதை பண்ணோம். ஓகே. அண்ட் இந்த வாய்ஸ் கேட்குற மேட்டர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிவைஸ்னால் ஒரு சின்ன டிவைஸ் ஒன்று ஆக்சுவலி யூஸ் பண்ணோம். ஒரு எக்ஸாம் சீட்டிங் டிவைஸ் மாதிரி ஒரு இது அமேசான்லாம் கிடைக்குது. இட் வில் பி அன் இன்இயர் இது இயர்ஃபோன்ஸ் மாதிரி. அது வந்து உள்ளே வச்சோன்னா வெளியே தெரியவே தெரியாது காதுக்குள்ளே இருக்குன்றதே. ஓகே. பட் இங்கேருந்து ஒரு வாக்கியில் நீங்கள் பேசிக்கலாம், அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ க்ரௌட் சீன்ஸ்லாம் எடுக்கும்போது ஒரு 500-600 பீப்புள் இருக்காங்க. அதுக்கு நடுவில் இவர் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்றப்போ நான் அங்கே ஸ்பாட்டில் வந்து மைக்கில் இந்த நரேட்டரோட வாய்ஸை நான் சொன்னேன்னா தெர் இஸ் சான்சஸ் தட் சம் அதர்ஸ் குட் ஆல்சோ ரியாக்ட் டு இட். ஸோ அது கேட்கணும்போ ஒரு லைட்டாக ஒரு கண்ணாசைவோ ஏதோ ஜர்க்க ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈவன் த ஃபைட்டர்ஸ் ஆல்சோ ஐம் சேயிங். ஸோ இதனால் என்ன பண்ணோன்னா அவருக்கு அந்த டிவைஸ் அவருக்கு வச்சு விட்டு ஸோ ஐ வில் பி கம்யூனிகேட்டிங் வித் ஹிம் ஆஸ் அ நரேட்டர் வாய்ஸ் இந்த ஃப்ரம் இதில் இன்னொரு மெட்டா ஆங்கிள் வேறு இருக்கு. அப்போ ஷூட்டிங் பண்ணும்போது அந்த மெட்டா ஆங்கிள் இருந்துச்சு. ஸோ அது அவருக்கு மட்டும்தான் கேட்கும். ஏன்னா அது எதுக்காக தேவைப்பட்டுச்சுன்னா பிகாஸ் ஆஃப் த டைமிங். ஸோ இந்த லெங்க்த்தில் இந்த டைமிங் அந்த டயலாக் சொன்னால் தான் அதுக்கு அடுத்து கரெக்டாக ரியாக்ட் பண்ணி அடுத்த ஹிட்டுக்கு அவர் ஸ்டாப் பண்ணி இதெல்லாம் நடக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக அந்த டிவைஸ் யூஸ் பண்ணோம். ஹவ் இன்ட்ரெஸ்டிங். ப்ராபப்ளி ஐ திங்க் இந்த ஃபிலிம் பொறுத்த பல உரையாடல்கள் நடந்துகிட்டு இருக்கு. கிளைமேக்ஸ் பொறுத்து சில வருத்தங்கள் சில பேர் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் டர்ம்ஸ் ஐயோ இப்படி நடந்துருச்சுன்னு. இது ஒரு ஸ்டார் இந்த படம் பண்ணதுனால அவர் இறக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவு அங்கே இருந்துச்சா? அவர் இருந்தாலும் அது ஒரு முழுமை கொடுத்துருக்கும்ல இந்த கதைக்கு. அதில் ஒரு பெரிய ஹீரோயிசம் இருக்குல்ல நீங்கள்? இருக்கு டெஃபினெட்லி இருக்குது. அந்த கிளைமேக்ஸ் திரும்ப வந்ததுக்கு அதை எழுதுனதுக்கான ரீசன் 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து த டெத் அண்ட் ஹவு ஹீ லூசஸ் இஸ் லைஃப் ஃபார் த பீப்புள்ன்றப்போ அந்த 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 இடத்துல எமோஷ்னலாகவே நிறைய பேர் கனெக்ட் ஆனாங்க. ஈவன் தியேட்டர்ஸ் வந்து நான் கொஞ்சம் பேர் அழுகிறத நான் பார்த்தேன். அது வந்து பாவம் செத்துட்டானேன்றது ஒரு ஃபீல் ஒன்று பண்ணாங்க. அதை தாண்டி ஐ ஃபெல்ட் ஐ நீட் டு கிவ் சம் ஹோப் ஃபார் த ஆடியன்ஸ். அது வந்து இது ஒரு சேடான நோட்டில் முடிக்க. And this has nothing to do with the film featuring சிவகார்த்திகேயன். நத்திங் டு டூ. இதுவே அந்த இடத்துல ஒரு யோகி பாபு ஹீரோவாக இருந்திருந்தாலும் நீங்கள் இந்த முடிவை எடுத்திருப்பீங்க. டெஃபினெட்லி. ஏன்னா வந்து அது ஒரு ஹோப் கொடுக்கணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் தட் டு பிரிங் ஹிம் பேக் அலைவ். அண்ட் ஒன் மோர் ரீசன், அது வந்து ஒரு பர்சனல் அஜெண்டாவில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் திஸ் கேரக்டர் டு டை. ஸோ இந்த கேரக்டரை சாகடிக்க மேற்கொண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பையாவது கொஞ்சம் உருவாக்கி வச்சிடலாம். பேசிக்கலி அதுதான் அது ஐடியா. பிகாஸ் இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் திங். நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேர் இன்ட்ராக்ட் பண்ணி பேசி பழகி ஒரு விஷயம் ஒன்று அவங்க பண்ணவே இல்லைன்றது இருக்குல்ல. இது மாதிரி there are a lot of things which are not explored in the movie. இந்த வாய்ஸ் வச்சு வாய்ஸுக்கும் இருக்குமான இன்ட்ராக்ட். Like, do you want to give me a for example? ஸோ சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இந்த லாஸ்ட்டாக காமிச்சிருக்கோம்ல, அவருக்கு வந்து காது கேட்கல, இப்போது அந்த ஹியரிங் எபிலிட்டி போயிடுச்சு. பட் ஸ்டில் கதை மட்டும்தான் அவருக்கு கேட்குதுன்றப்போ இதை வச்சே ஒருத்தன் வாழ பழகிருந்தான்னா, லைஃப்பை வாழ பழகிருந்தான்னா அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை வந்து அது வந்து ஒரு பெரிய வாஸ்ட் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்குது அது. ஸோ அதை வந்து நான் அதெல்லாம் காமிக்கலான்றது ஐடியா இருந்துச்சு. அண்ட் பேசிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்ட்ராக்ஷன் வந்து ஸ்டோரிக்கும் நரேட்டருக்கும் இவருக்குமான இன்ட்ராக்ஷன் வந்து எங்கேயுமே ஒன்ஸ் அந்த வாய்ஸ் வந்ததுக்கு அப்புறமான ஹார்ட்ஃபெல்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் எங்கேயுமே ஒரு நட்பு ரீதியான ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கல. அதுக்கு ஒரு ரீசன் வந்து பேசிக்லி அந்த வாய்ஸ் வந்து he never interacts with the character, he just says the story. பட் ஸ்டில் அந்த ஸ்டோரி சொல்லும் போதே ஒரு பர்சனல் கனெக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்க முடியும் அதுக்குள்ளே. ஸோ அதெல்லாமே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பர்சனலி ஐ டென்ட் வாண்ட் திஸ் கேரக்டர் டு die. Okay, do you have any immediate plans இதை வச்சுட்டு, or do you just want to keep it in the background for whenever it materializes? இல்லை, அது ஜஸ்ட் அங்கே இருக்கட்டும், இப்போதைக்கு இதை முடிச்சிருக்கோம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தீஸ் ஆர் த 2 things which I had in mind for having the for making him resurrect back. ஸோ இதுதான் ரீசன் அதுக்கு. அண்ட் அது நீங்கள் சொன்ன மாதிரி சேம் ஃபீட்பேக் ஐ ஆல்சோ காட் ஃப்ரம் மெனி பீப்புள். சிலர் வந்து தேட்டரில் ஆப்வியஸ்லி அதை என்ஜாய் பண்ணுறாங்க திரும்ப பேக் வந்தப்போ. ஈவன் தே சென்ட் அ வீடியோ ஆஃப் கிட் க்ரையிங்
சிவகார்த்திகேயன் டைட், அப்புறம் திரும்ப வந்தப்போ வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக இருந்தாங்க. சிலர் வந்து ஆக்சுவலி அதை இது ஏன் தேவையில்லாத இது பண்ணிருக்கீங்க, இது தேவையில்லாத ஆணி எதுக்கு இதோட முடிச்சிருக்க வேண்டியதானன்றது, அது நான் எழுதுகிட்டு இருந்தேன் அதுக்குள்ள மறுபடியும் எதுக்கு அதை கொடுத்தீங்கன்றது ஒன்று இருக்கு. ஸோ ஓகே ப்ராபப்ளி மேபி இஃப் தட் வாஸ் புட் லேட்டர் ஆன் என்கரன்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கும்போது அதை காமிச்சிருந்தோம்னா வந்து மேபி இட் வுட் ஹவ் மேட் அ பிக் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி புரியுது. தோணுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் லேர்னிங் ப்ராசஸ். நான் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து இப்படி பண்ணி பார்த்து எது ஒர்க் ஆகுதுன்றது லேர்னிங். ரைட். ஐ திங்க் ஐ வாஸ் சீயிங் சம் அதர் இன்டர்வியூ ஆஃப் யுவர்ஸ். மண்டேலா பொறுத்த வரைக்கும் சில அரசியல் ரீதியாக நீங்களே கொஞ்சம் நிறைய புரிதல்கள் உங்களுக்கு வந்ததாக நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும், இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிட் யூ ஹேவ் மோர் கான்வர்சேஷன்ஸ், டிட் யூ are you in a space where you feel like இல்லை ஐ மீன் இதில் அவ்வளோ பெரிய லேர்னிங்ஸ் இட் டர்ம்ஸ் அரசியல் ரீதியாக எனக்கு ஒன்றும் தவறுகள் செய்யலை அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்? இல்லை, இதில் நிறைய ரிசர்ச் பண்ணி தான் அதை பண்ணோம். இது மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட பேசணும், இந்த பிரச்சனைகள் சம்மந்தமாக இருக்கிற நிறைய பேர்கிட்ட பேசணும். அந்த இடத்துல இருக்கிற மக்கள்கிட்டையும் போய் இன்ட்ராக்ட் பண்ணோம். ஓகே. இன்ஃபேக்ட் அங்கேயே ஒரு வீடு வாடகை எடுத்து தங்கி இருந்து ரிசர்ச் பண்ணோம். அவங்களோட டெய்லி லைஃப் என்னன்றது வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்து அவங்களோட கூட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் அதை க்ரியேட் பண்ணோம். ஓகே. ஸோ அப்படி க்ரியேட் பண்ணதுனால அது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, நம்ம எதையும் தப்பான விஷயங்கள் எதுவும் இதில் பேசிடலன்றது ஒன்று இருந்துச்சு. ஓகே. அண்ட் அந்த ரிசர்ச்சே வந்து ஒரு நல்ல அரசியல் புரிதல் தான் எனக்கு. இப்படி தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குது, இது இப்படி தான் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்றது எல்லாமே. அண்ட் மண்டேலாவில் நான் சொன்ன மாதிரி இலவசங்கள் பற்றின புரிதல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மி இல்லை, அது கொஞ்சம் பேடாகவே இருந்திருக்கு எனக்கு. ஸோ அதை நான் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஆஃப்டர் வி கெட் ஃபீட்பேக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து ஆப்வியஸ்லி நமக்கு அது இதில் தப்பாக பண்ணிட்டோமா அப்படின்றது ஒன்று தோணும். I think it's very impressive that you're willing to correct some of these notions இல்லையா? அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம எடுத்த பிறகும் நம்ம கற்றுக்கலாமே, எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் கற்றுக்கணும். அதான் சொன்ன மாதிரி இது எனக்கு தேட்டரிக்கல் டெபியூ என்ன ஒரே ஒரு சிக்கல் அங்கே என்ன அப்படின்னா, ஒரு படத்தோட உயிர் இன்னும் கொஞ்சம் நீளமானதாக இருக்குது, அதனுடைய பவர் இன்னும் கொஞ்சம் வீரியமானதாக இருக்குது அப்படின்னும் பொழுது அது வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு தனி உயிர் ஒன்று வந்துடுது இல்லை. ஸோ ஐ கெஸ் தட் இஸ் த ஒன்லி ஃப்ளிப் சைட் டு இட். ஆனால் பட் யூ கான் மேக் 100% பர்ஃபெக்ட் ஃபில்ம் எவ்ரி டைமில். அது வந்து கண்டிப்பாக அதில் ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யும். அது ப்ராசஸாக அதை கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் இஃப் சம்படி கிவ்ஸ் அ குட் ஃபீட்பேக் அதை எடுத்துகிட்டு மாற்றிக்கிறது நல்லது. ஓகே. எந்த இதுவும் கிடையாது. ஜஸ்ட் லைக் ரைட்டிங் ப்ராசஸ் தான். யாராவது சஜஷன் கொடுத்தா. அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ வென் யூ மேக் ஃபில்ம்ஸ் தட் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சார்ந்து அந்த படம் அமையணும் அப்படிங்கிறது. நான் சொல்கிற மாதிரி அது எனக்கு சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஃபில்ம்ஸ் பண்ணணுன்றது மைண்டில் இருக்குது. எந்த இடத்துலையுமே பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது ஒரு ஹியூமர் பண்ணும்போது, ஃபீமேல் கேரக்டர்ஸை வீக்காக காமிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே வந்து பேக் ஆஃப் மைண்ட். இது எங்கேருந்து வந்த பிரயோஜனப்படக்கூடிய சிந்தனைகள், இது எங்கேருந்து வந்துருச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இந்த படத்துலையும் நீங்கள் யோகி பாபுவை பயன்படுத்தின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம அடிக்கடி இன்னைக்கு வந்து பல படங்களில் அதெல்லாம் கடந்து வந்துட்டோம்னு நம்ம நினைக்கும் போது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு ஃபில்ம் வந்துக்கிட்டே தான் இருக்குது இன்னமும் கூட. வெறும் உருவக்கேலி செய்வதாக இருக்கட்டும், இல்லை அவருடைய ஒரு தன்மானத்தை இழக்க வச்சு அதன் வழியாக ஒரு நகைச்சுவை உருவாக்குவதாக இருக்கட்டும். அது நகைச்சுவை நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு பேசிக்லி ஃப்ரம் அதர் ஃபில்ம் மேக்கர்ஸ் தான். எனக்கு முன்னாடி படம் பண்ண நிறைய லெஜண்ட்ஸ் கிட்ட இருந்தது அது வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அப்படி பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி லைக் சில நேம்ஸ் வெற்றிமாறன் சாராக இருக்கட்டும், பாரஞ்சித் சாராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது அதில் ஒரு கம்ப்ளீட் நேர்த்தி ஒன்று இருக்குல்ல, யாரையுமே காயப்படுத்தாமல் ஒன்று பண்ணணுன்றது பண்ணுறாங்கல்ல. அண்ட் ஆல்சோ காயப்படுத்துகிறவங்களுக்கான விமர்சனங்களும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அது வந்து யாரெல்லாம் ஹர்ட் பண்ணுதுன்னு அவங்க பேசும்போது ஆமாம் கரெக்டு தான்ல, இப்படி சொல்கிறதுனால இவ்வளோ பேரை ஹர்ட் பண்ணுதுன்னா நம்ம ஏன் அதை பண்ணணும் அப்படின்றது கான்ஷியஸாக ஒரு டெசிஷன் எடுத்து அதை அவாய்ட் பண்ணுறேன். அது எனக்கு ஆர்கானிக்காக அதுக்கு சிரிக்கிறாங்கன்னா ஓகே தானே. இது ஒரு விஷயம், அந்த பாடி ஷேமிங் இல்லாமல் ஒரு ஹியூமர் நம்ம கொடுக்குறோம், அதை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்கன்னா நல்ல விஷயம் தானேன்றது தான் ஐடியா. இந்த ரெண்டு படங்கள்லையுமே ஆப்வியஸ்லி ரொம்ப ரொம்ப சீரியஸான சோகமான விஷயங்கள் பேசும்போதும் அதுக்குள்ள ஒரு நகைச்சுவை இருக்குது. அண்ட் அந்த நகைச்சுவை வந்து அந்த சோகத்தை கம்மிப்படுத்தும் வகையில் கூட இல்லை. அவங்க வீடு உடையுது அப்படின்னா அது ஒரு பெரிய சோகம், இம்பேக்டும் இருக்குது. பட் அதை பார்த்து
அதில் வரக்கூடிய ஒரு ஹியூமரையும் ரசிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸை தான் 2 படங்களுமே ஓரளவுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஹியூமருக்கான இது does it come from you within or what sort of did you have any influences for இதை பயங்கர சோகத்தை பேசும்போது பயங்கர சோகமாக தான் அதை பேசணும் அப்படின்ட்டு கிடையாதுங்கிறது. இது வந்து இதை சோகமாக கொடுத்தாலோ இல்லை ரொம்ப இன்டென்ஸாக ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்ணாலோ இட் டசன்ட் ரீச் தம் த வே வி இன்டென்ட் டு. அதுதான் நான் மற்ற படங்களை வச்சு சொல்கிறேன். மற்ற படங்களை நம்ம பார்க்கும்போது இட் பிகம்ஸ் ப்ரீச்சி. ஸோ ஒரு விஷயத்த வந்து எவ்வளோ மண்டேலால் அதுதான் ஒர்க் ஆச்சு. இப்போ சட்டையருக்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லும்போது தே லாஃப் அட் இட் அண்ட் த நெக்ஸ்ட் செகண்ட் தே ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் இட். ஸோ இப்போ நம்ம வந்து அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான அவங்கள என்கேஜ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. த வே ஐ கிவ் இன்ஃபர்மேஷன் டு தம் இஸ் என்கேஜிங் ஃபார் தெம். அதனால அவங்க அதுக்குள்ளே அந்த இன்ட்ராக்ஷனுக்குள்ளே வராங்க. அது மைண்டில் தாட் ப்ராசஸாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ட்ரைட் ஆன் ஃபேஸ் வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சேன்னா அது முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் அது ஆகுது. அது எவ்வளோ உண்மையான கஷ்டமாக இருந்தாலும் சரி. ஸோ இதை வே ஆடியன்ஸ்க்கு கொடுக்குறது வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ இட் இஸ் கிவிங் எ பெட்டர் ரிசல்ட். நம்ம இன்டென்டட் விஷயம் என்னென்னா இதை பற்றி அவங்க யோசிக்கணுன்றதான இன்டென்டட் விஷயம். அது வந்து ஹியூமராக வரும்போது இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகுதுன்றதான் ஐடியா. ஸோ அதனால் அந்த ரூட்டை எடுத்துக்கிறேன். அண்ட் இப்படி தான் எல்லா படமும் இருக்குமான்றது எனக்கு தெரில. ஏன்னா என்னோட இனி அடுத்து பண்ண போகிற படம் தள்ளிட மாட்டாங்களா, என்ன ஜான்ராவில் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ வாண்ட் ட்ரை டிஃப்ரெண்ட் ஜான்ராஸில் பண்ணும். ஒருவேளை ஹியூமரே இல்லாமல் கூட ஒரு படம் பண்ணலாம், எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஆனால் ஏதாவது ஒன்று புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது மட்டும் மைண்டில் வச்சு. Have you made up your mind on what that is? No, not yet. Okay. இன்னும் ஐடியாவே இல்லை. இதுவே வந்து இது எப்படி நடந்து முடிஞ்சதுன்றதே ஒரு 1 year முடிஞ்சிச்சு. ஆனால் எப்படி முடிஞ்சதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஃபில்ம் இனிமேல் தான் யோசிக்கணும். மேபி ஒரு கடைசி கேள்வியாக, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவீரன் அப்படிங்கிறவன் யார்? என்னை பொறுத்த வரைக்கும் மாவீரன்னா அப்படிங்கிறவன் சொல்லிடக்கூடாது, அப்படிங்கிறவங்க யார் வேணா இருக்கலாம்ல, ஒரு ஆண் சார்ந்ததாக இருக்கணும் இல்லை. பட் இல்லை, எனக்கு நான் ஜென்ரிக்காக தான் சொல்கிறேன். ஒரு அநியாயம் நடக்கும்போது, ஒரு பிரச்சனை நடக்கும்போது, நம்ம ரோட்டில் போகும்போதோ ஏதோ நம்ம முன்னாடி நடக்கும்போது யாருமே கேள்வி கேட்கல, சரி நம்மளும் அப்படியே போயிடுவோம் அப்படின்றது ஒரு தாட் ஒன்று இருக்குல்ல. இந்த தாட்லாம் தாண்டி உள் மனசுலேருந்து சரி யாரும் கேட்கல நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தாட் வந்து அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே மாவீரர்கள் தான் எனக்கு தோணுது. ஏன்னா தட் கிரியேட்ஸ். இப்போ ஒருத்தர் கேட்டால் போதும் எல்லாரும் கேட்பாங்க. அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிற எல்லாருமே வந்து கேட்டால் இன்னும் பழசு தான் இருக்கான், ஓகே அப்போ நம்மளும் கேட்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் எடுக்கிறதுக்கான இதுதான் வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை. அந்த தாட் உள்ளுக்குள்ளே இருக்கும் நமக்கு. பட் பி சப்ரஸ் இட். அதை கேட்கலாம், நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அதை தாண்டி வர்றவங்க எல்லாருமே மாவீரர்கள் தான். Great. On this note, thank you so much for this conversation, Madonne Ashwin. I wish you the very best. Thank you.